சட்டம் அனைவருக்கும் சமமானது. இது நமது பள்ளிக்கூட பாட புத்தகங்களிலும் நீதிமன்ற வாசல்களிலும் அடிக்கடி பார்க்கும் ஒரு வரி. ஆனால் இலங்கையின் தற்பொழுதைய யதார்த்தம் இந்த வரியை கேலி பொருளாக்கியிருக்கின்றதா? 13 வயது சிறுமியின் அழுகுரலுக்கும் காவி உடையின் அதிகார பலத்திற்கும் இடையில் நடந்த போரில் நேற்று சட்டம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கின்றது. அனுராதபுரம் அடமஸ்தானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு நேற்று நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. ஒரு சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய பிக்குவுக்கு நீதி வழங்கப்பட்டிருப்பது என்பது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஒரு தேசம் எப்போது விழும் தெரியுமா? ஆயுதங்கள் மௌனிக்கும் போதோ அல்லது பொருளாதாரம் விழும் போதோ அல்ல. ஒரு தேசத்தின் சட்டம் ஏழைகளுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் இடையில் பாரபட்சம் காட்ட தொடங்கும் போதே அந்த தேசம் ஆன்மீக ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் விழத் தொடங்குகிறது. அனுராதபுரத்தின் அதி உயர் ஆன்மீக பீடத்தின் தலைவரான பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் சாதாரணமான ஒன்றல்ல. 13 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற கொடூரமான குற்றச்சாட்டு. ஆனால் நேற்று அவருக்கு நீதிமன்றம் பிணை வழங்கிய செய்தியானது ஒட்டுமொத்த சிவில் சமூகத்தினையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. நாம் வெறும் ஒரு வழக்கை மட்டும் பார்க்க போவதில்லை. இந்த வழக்கின் பின்னால் இருக்கும் அதிகாரம், அரசின் மௌனம், மருத்துவ காரணங்கள் என்ற பெயரில் நடக்கும் நாடகங்கள் மற்றும் நமது சமூகத்தின் கூட்டு மனச்சாட்சி எப்படி செத்து கொண்டிருக்கின்றது என்பதையும் நாம் அக்குவேறு அணிவராக அலசப் போகின்றோம். முதலில் நாம் குற்றச்சாட்டின் தீவிரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்டவர் யார்? ஒரு 13 வயது சிறுமி. அவளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அவளது சொந்த தாய். அவளை பணத்துக்காக நாட்டின் மிக செல்வாக்கு மிக்க ஒரு மத தலைவரிடம் விற்றுள்ளார் என்ற செய்திதான் இந்த வழக்கின் மிக இருண்ட பக்கம். நமது சமூகத்தில் சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்த வழக்கில் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் நபர் சாதாரணமானவர் அல்ல. அவர் பல்லேகம ஹேமரத்ன தேரர். பௌத்த மதத்தின் மிக முக்கிய அடையாளமான போதி மரத்தின் காவலாளி என்று கருதப்படுபவர். ஒரு குழந்தைக்கு உடல் பாதுகாப்பு குறித்து எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத வயதில் அவளது வறுமையை பயன்படுத்தி அதிகாரத்தாலும் பணத்தாலும் அவளது உடல் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டு வெளிவந்தவுடன் நமது சமூகம் எப்படி எதிர்வினையாற்றியது தெரியுமா? அதுதான் மிக கொடூரம். பாதிக்கப்பட்ட சிறுமியை பாதுகாப்பதற்கு பதிலாக அவளையே குற்றவாளியாக பார்த்தார்கள். ஒரு மூத்த மதகுருக்கு எதிராக ஒரு சிறுமியின் வார்த்தையை எப்படி நம்புவது என்று சமூக ஊடகங்களில் வாதாடினார். அதைவிட கொடுமை, ஒரு முன்னாள் அமைச்சர் அச்சிறுமியை பகிரங்கமாக விலைமாது என்று விழித்தார். 13 வயது குழந்தையை விலைமாது என்று சொல்லும் ஒரு வக்கிர புத்தி இந்த சமூகத்தில் இன்னும் அதிகாரத்தில் இருக்கின்றது. மற்றொரு வழக்கறிஞர், ஆண்களே, உடலுறவுக்கு முன் பெண்ணின் பிறப்பு சான்றிதழை பாருங்கள் என்று நகைச்சுவை செய்கிறார். ஒரு சிறுமி பாலியல் ரீதியாக வேட்டையாடப்படும் போது அதை வேடிக்கை பார்க்கும் வேட்டையாடுவோனுக்கு வக்காலத்து வாங்கும் ஒரு கூட்டத்தை நாம் என்னவென்று சொல்வது? பௌத்த தர்மம் என்பது உண்மையின் பக்கம் நிற்பது, பலவீனமானவர்களை காப்பது. ஆனால் இங்கே தர்மத்தின் பேரால் வேட்டையாடுபவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நாம் நேற்று நடந்த மிக முக்கியமான திருப்பத்திற்கு வருவோம். நீதிமன்றம் நேற்று பல்லேகம ஹேமரத்ன தேரருக்கு பிணை வழங்கியுள்ளது. சட்டம் தனது சட்டத்திற்குள் நின்று மருத்துவ அறிக்கைகளையும் வழக்கறிஞர்களின் வாதங்களையும் பரிசீலித்து பிணை வழங்கியிருக்கலாம். சட்டம் தன் கடமையை செய்தது என்று வாதாட ஒரு கூட்டம் பெறலாம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது என்ன மாதிரியான செய்தியை கடத்துகின்றது? ஒரு 13 வயது சிறுமி இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் அரசாங்கத்தின் பாதுகாப்பிலோ அல்லது ஏதோ ஒரு காப்பகத்திலோ அழுது கொண்டிருக்கின்றார். ஆனால் அவளை சீரழித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் நேற்று பிணையில் வெளியே வந்து மீண்டும் தனது சொகுசு வாழ்க்கையையும் ஆன்மீக ஆதிக்கத்தையும் தொடரப் போகின்றார். இதுதான் நீதியா? உண்மையில் இந்த சம்பவம் எப்படி இடம்பெற்றது என்பது தொடர்பில் நாம் பார்ப்போம். அனுராதபுரம் அத்தஸ்மானாதிபதி பல்லேகம ஹேமரத்ன தேரர் மீது எவ்வாறு இந்த சிறுமி இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார்? கொழும்பில் போலீசாருக்கு திடீரென்று ஒரு ரகசிய தகவல் கிடைக்கின்றது. இந்த இடத்தில் விபச்சாரம் இடம்பெறுகின்றது என்று. அதனை அறிந்து கொண்ட போலீசார் அந்த இடத்தை சுற்றி வளைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது அங்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்கின்றார்கள். அங்கு அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்ட இடத்தில்
அந்த பெண்ணுக்கு 18 வயதை விட குறைந்தது என்ற அளவில் தெரிய வருகின்றது. அதனையடுத்து சிறுவர் நன்னடத்தை பிரிவு இந்த விசாரணைக்குள் வருகின்றார்கள். இந்த விசாரணையின் பொழுது அவள் 13 வயது என்ற விடயம் தெரிய வருகின்றது. அதன் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனை முன்னெடுக்கப்படுகின்றது. மருத்துவ பரிசோதனையில் இதற்கு முன்னரும் அவள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார் என மருத்துவ அறிக்கையில் தெரிய வருகின்றது. அதனை அடுத்து அந்த பெண்ணிடம், அந்த சிறுமியிடம் சிறுவர் நன்னடத்தை பிரிவு மென்மையான விசாரணைகளை ஆரம்பிக்கின்றார். அதன் பொழுது அந்த சிறுமி அழுது கொண்டு இதற்கு முன்னர் தனக்கு இடம்பெற்ற விடயங்களை வெளிப்படுத்துகின்றார். அனுராதபுர அத்தஸ்மானதிபதி பல்லேகமக ஹேமரத்ன தேரரும் தன்னை துஷ்பிரயோகம் செய்ததாக அந்த சிறுமி குறிப்பிடுகின்றார். அதன் பின்னர் போலீசார் அவரை கைது செய்வதற்கு எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை. அதன் பின்னர் சிறுவர் நன்னடத்தை பிரிவு அந்த தேரரை ஏன் கைது செய்யவில்லை என்று நீதிமன்றத்துக்கு சென்று கேட்கின்றது. ஏற்கனவே விசாரித்த போலீசார் அந்த சிறுமியை கொண்டு சென்று சில தடவியல் பொருட்களை எடுத்துள்ளார்கள். இதற்கு முன்னர் தான் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் தனக்கு இரத்தம் வெளியேறியதாகவும் அது தொடர்பிலான உடைகளை தான் தாட்டு வைப்பதாகவும் அந்த சிறுமி குறிப்பிட்டிருக்கின்றார். போலீசார் அந்த விசாரணைகளில் அந்த உடைகளை தடய பொருட்களாக எடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் சிறுவர் நன்னடத்தை பிரிவு நீதிமன்றத்துக்கு கோரிய வகையில் அவரை கைது செய்வதற்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவை இடுகின்றது. எனினும் அனுராதபுரத்திலிருந்து தப்பி சென்று கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகின்றார். அங்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தேரரை நீதவான் நேரடியாக சென்று பார்த்து அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்படுகின்றது. குறிப்பாக போலீசார் வைத்தியசாலையில் வைத்து கைது செய்ததாகவும் கைது செய்யப்பட்டு 24 மணி நேரத்தினுள் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்த வேண்டி இருப்பதால், அதே நேரம் அவர் மருத்துவ காரணங்களுக்காக தொடர் சிகிச்சையில் இருப்பதனால் நீதவானே மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார். அந்த விளக்கமறியலில் வைக்கப்படுகின்ற பொழுது அவர் சிறைச்சாலைக்கு அல்லது சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு அல்லது தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அது ஒன்றும் இடம்பெறவில்லை. எனினும் மீண்டும் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் தான் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த நீதிமன்ற விசாரணைகளின் பொழுது கொழும்பில் இடம்பெற்ற இந்த விளக்கமறியல் உத்தரவு போன்ற கோப்புகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது. நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற அந்த நீதிமன்ற விசாரணைகளுக்கான ஃபைல்கள் அனுராதபுரம் நீதிமன்றத்துக்கு கிடைத்திருக்கின்றன. அதே நேரம் தேரரினுடைய உடல் நலம் என்பது மிக மோசமாக இருக்கின்றது. அவருக்கு 71 வயது. அதே நேரம் நீண்டகால நோய் நிலைமைகள் இருப்பதனால் அவர் ஒரு குற்றவாளி, அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமை இருக்கின்றது. அது ஒரு சிறுவர் துஷ்பிரயோகத்தை பொறுத்த வரைக்கும் அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பிணை கிடைப்பது என்பது அரிதான சந்தர்ப்பம். ஆனால் இங்கு அவருடைய மருத்துவ அறிக்கையினை அவருடைய சட்டத்திரணி முன்வைத்து, அவரும் ஒரு பிரபல்யமான ஜனாதிபதி சட்டத்திரணி, அந்த சட்ட விடயங்களை சுட்டிக்காட்டுவதன் அடிப்படையில் மருத்துவ காரணங்களை மருத்துவ அறிக்கைகளையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிணை வழங்குகின்றது. ஏற்கனவே அவர் ஏன் உடனடியாக கைது செய்யப்படவில்லை என்ற ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளை உருவாக்குகின்றது. அதே நேரம் அனுராதபுரம் நீதிமன்றத்தினர், ஆகவே ஒரு பெண், ஒரு சிறுமி சிறுவர் துஷ்பிரயோக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் ஒரு பணபலம் படைத்தவர், அதிகார பலம் படைத்தவர், ஒரு மதகுரு, மத பீடங்களின் ஒரு முக்கியஸ்தர் என்ற அடிப்படையில் அவருக்கு இந்த பிணை வழங்கப்பட்டதா என்பதுதான் இந்த சமூகத்தின் பார்வையாக இருக்கின்றது. சட்டம் அனைவருக்கும் சமனான முறையில் பயன்படுத்தப்படுகின்றதா? ஏனெனில் இந்த பெண்ணுடன் ஆரம்பத்தில் உடனிருந்தவர் என்று கூறப்பட்ட அந்த வயது முதிர்ந்த ஆண் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். உடனடியாக இந்த சிறுமியை அந்த ஆணுடன் அனுப்பியதற்கு உடந்தையாக இருந்த தாய் என்ற அடிப்படையில் அந்த தாயும் உடனடியாக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். அந்த தாய் தான் இந்த தேரருக்கும் சிறுமியை கூட்டிக் கொண்டு சென்று விட்டதாக கூறப்படுகின்றது. ஆகவே இந்த விவகாரங்களில் தொடர்புடையவர்கள் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார்கள், விளக்கமறியல் வைக்கப்பட்டார்கள். ஆனால் நேற்றைய தினம் அனைவருக்குமே பிணை கிடைத்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த இடத்தில் தான் ஏன்
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் எல்லாவற்றுக்கும் கருத்து தெரிவிப்பார்கள். இந்த விடயத்தில் இது ஒரு பௌத்த மதம் என்ற அடிப்படையில் அவர்கள் பார்க்கின்றார்களா? ஏனெனில் இந்த விடயத்தில் நீதிமன்றத்தினுடைய சுயாதீன தன்மையோ விசாரணைகளினுடைய சுயாதீன தன்மை தொடர்பில் யாரும் கருத்து தெரிவிக்கவில்லை. எல்லோரும் இந்த விடயத்தில் அமைதி காக்கின்றார்கள். மிகப்பெரிய ஊடகங்கள் கூட இந்த விடயத்தினை மிகப்பெரிய செய்திகளாக வெளியிடவில்லை. பாதிக்கப்பட்ட தரப்பு அந்த பெண் சார்ந்து சட்டத்திறனைகள் மிகப்பெரிய அளவில் ஆஜராகவில்லை. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் இலங்கையின் முன்னணி சட்டத்திறனிகள் அந்த வழக்கில் ஆஜராகின்றார்கள். இதுதான் இந்த நிலைமை. இந்த நிலைமையில்தான் இந்த வழக்கு இடம்பெற்றிருக்கின்றது, பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிணை உத்தரவு பாதிக்கப்பட்ட தரப்பிற்கு எவ்வளவு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் என்பதை சிந்தித்து பாருங்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் சாதாரண ஆள் இல்லை. அரசாங்கங்களையே உருவாக்கும் மற்றும் அழிக்கும் சக்தி கொண்ட ஒரு மத பீடத்தின் தலைவர். அவர் வெளியில் இருக்கும் பொழுது இந்த வழக்கின் சாட்சிகள் கலைக்க மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அந்த சிறுமியின் உயிருக்கு தொடர்ந்தும் பாதுகாப்பு இருக்குமா? சட்டம் என்பது வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல, அது மக்களின் நம்பிக்கையினால் ஆனது. நேற்றைய பிணை உத்தரவு இந்த நாட்டின் சாமானிய மக்கள் சட்டத்தின் மீது வைத்திருக்கும் எஞ்சிய நம்பிக்கையையும் கேள்விக்குறியாக்கியுள்ளது. இப்போது நாம் இந்த வழக்கின் மிக முக்கியமான அரசியல் பக்கத்தை பார்க்க வேண்டும். தங்களை இடதுசாரிகள் என்றும் மார்க்சிய முற்போக்காளர்கள் என்றும் ஊழலுக்கும் அநீதிக்கும் எதிரானவர்கள் என்றும் சொல்லி சாமானிய மக்களின் வாக்குகளால் ஆட்சிக்கு வந்தவர்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் இவர்களின் நிலைப்பாடு என்ன? ஒட்டுமொத்த அரசாங்கமும் மயான அமைதி காக்கின்றது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் தன் கடமையை செய்யும், அரசியல் தலையீடுகள் இருக்காது என்று மேடைகளில் முழங்கிய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இந்த விவகாரத்தில் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதைவிட பெரிய முரண்பாடு என்னவென்றால் நமது பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் ஒரு சிறந்த கல்வியாளர், தன்னை ஒரு பெண்ணியவாதியாக காட்டிக்கொள்பவர். ஆனால் இன்று அவர் பாரம்பரிய வெள்ளை சேலைகளை உடுத்துக்கொண்டு பௌத்த விவகாரங்களுக்கு ஓடி சென்று தனது சிங்கள பௌத்த அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய அரசியல் கட்டாயத்தில் இருக்கின்றார். அரசாங்கம் ஏற்கனவே 2 முறை புனித தாது பத்திர பொருட்களின் வெளிப்பாட்டு நாடகங்களை நடத்தியுள்ளது. ஜனாதிபதி அண்மையில் சமாதான நடப்பயண துறவிகளுக்கு போதி மரக்கன்றுகளை வழங்கினார். ஏன் இந்த நாடகம்? எல்லாம் சிங்கள பௌத்த வாக்கு வங்கி என்ற அரசியல் பேராசைதான். அரசாங்கத்தில் இருக்கும் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமூக அறிவியல் படித்த பெண்ணியவாதிகள் எங்கே போனார்கள்? உள்ளூரில் ஒரு 13 வயது சிறுமி நீதிக்காக அழும்போது பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி பால்ராஜ் தலைமையிலான குழுவினர் இந்தியா டெல்லி போலீஸ் கமிஷனருடன் சிறுவர் பாதுகாப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். உள்ளூரின் குழந்தைகளை பாதுகாக்க முடியாதவர்கள் வெளிநாட்டுக்கு போய் பாடம் படிப்பிப்பது எந்த ஒரு பாசாங்கு? என்பிபி ஆட்சி ஆதரவாளர்கள், சில முற்போக்கு அறிவுஜீவிகள் தங்களின் கல்விசார் தத்துவ பதவிகளுக்குள் பதக்கங்களுக்குள் ஒளிந்து கொண்டு தவறு செய்தது போலீஸ் அதிகாரிகள் தான், அரசாங்கம் அல்ல என்ற அரசை பாதுகாக்க வக்காலத்து வாங்குகின்றார்கள். இவர்களின் முற்போக்கு முகமூடி இந்த ஒரு வழக்கின் மூலம் மொத்தமாக கிழிந்து தொங்குகின்றது. அரசாங்கம் மௌனமாக இருந்தாலும் சிவில் சமூகம் இந்த விவகாரத்தை அப்படியே விட்டுவிடவில்லை. இந்த வழக்கின் ஒரு திருப்பு முனையாக நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க மற்றும் முன்னணி சிவில் சமூக அமைப்புகள் இணைந்து ஒரு கூட்டு பிரகடனத்தை முன்வைத்துள்ளனர். அவர்கள் அரசாங்கத்திற்கும் நீதித்துறைக்கும் மிக தெளிவான அழுத்தமான கோரிக்கைகளை வைத்துள்ளனர். இந்த வழக்கில் எந்த ஒரு மத அல்லது அரசியல் செல்வாக்கும் இருக்கக்கூடாது. ஒரு சார்பற்ற சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். சிவில் சமூகம் தனது அறிக்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியருக்கு எதிராக எழுந்த பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் உச்ச நீதிமன்றம் அவருக்கு கடுமையான தண்டனையை வழங்கியது. பேராசிரியராக இருந்தாலும் மதகுருவாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். ஒரு முன்னாள் நாட்டு தலைவரை வீதியில் இறங்கி சிவில் சமூகத்துடன் இணைந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார் என்றால் இந்த நாட்டின் நீதி பொறிமுறை எவ்வளவு தூரம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய பிணை உத்தரவுக்கு பிறகும் சிவில் சமூகத்தின் இந்த அறிக்கைதான் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கான ஒரே ஒரு தார்மீக ஆதரவாக எஞ்சியிருக்கின்றது. இப்பொழுது நாம் இறுதி பகுதிக்கு வந்திருக்கின்றோம். நேற்று அந்த தேரருக்கு பிணை வழங்கப்பட்டு விட்டது. அவர் வெளியே வந்து விட்டார். அரசும் மௌனமாக இருக்கிறது.
சிவில் சமூகம் போராடுகிறது. ஆனால் எமது சமூகம், நீங்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் காலையில் எழுந்து தேநீர் பருகி யோகா செய்து நமது அன்றாட வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சமூக ஊடகங்களில் லைக் வாங்குவதற்காக நமது சொந்த குழந்தைகளை காட்சி பொருளாக்கி கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளை பாதுகாப்பிற்குரிய மனிதர்களாக பார்க்காமல் ஒரு பண்டமாக பார்க்கும் ஒரு சமூகமாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம். பல்லேகம கேமரத்ன தேரர் வழக்கில் நேற்று வழங்கப்பட்ட பிணை வெறும் ஒரு தனிநபருக்கு வழங்கப்பட்ட பிணை அல்ல. இந்த நாட்டின் காவி உடைக்கும் அதிகார பலத்திற்கும் வாக்கு வங்கி அரசியலுக்கும் முன்னால் சாமானியர்களுக்கு நீதி பலியிடப்படலாம் என்ற அநீதிக்கு வழங்கப்பட்ட பிணை. நாம் மீண்டும் கூறுகின்றோம், காவி உடை அணிந்ததால் எவரும் புத்தராகிவிட முடியாது. பௌத்த தர்மம் என்பது பலவீனமான சிறுமியின் பக்கம் நிற்பதை தவிர வேட்டையாடுபவனை பாதுகாப்பது அல்ல. அரசாங்கம் தனது வாக்கு வங்கிக்காக இந்த அநீதியை தொடர்ந்து வேடிக்கை பார்த்தால் வரவிருக்கும் வரலாறு இவர்களை குற்றவாளிகளின் கூட்டாளிகள் என்றுதான் பதிவு செய்யும். நேற்று அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கலாம். ஆனால் மக்களின் நீதிமன்றத்தில், தார்மீக நீதிமன்றத்தில் சட்டம் தோற்றுவிட்டது, அதிகாரம் வென்றுவிட்டது. இந்த அநீதிக்கு எதிராக நாம் தொடர்ந்தும் குரல் கொடுக்க போகின்றோமா, அல்லது அடுத்த செய்தி வரும் வரை மௌனமாக வேடிக்கை பார்க்க போகின்றோமா என்பதுதான் இன்றைய நிலைமை. உங்களுடைய கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.